ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி கிச்சன். நம்ம இன்னைக்கு பன்னீரை வச்சு சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான கிரேவி பண்ணலாம். பன்னீர் கிரேவி ஆர் பன்னீர் பட்டர் மசாலா ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, பேச்சுலராக இருக்கிற பசங்க எல்லாமே குயிக்காக நம்ம சமையல் முடியணும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பன்னீரை நல்லா ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது குட்டீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். நல்லா எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பன்னீரில் அதிக அளவு ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஸோ குட்டீஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது. நம்ம இதை வதக்கி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கடைசியில் ஒரு பேஸ்ட்டாக தான் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் சும்மா லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக வதக்குனா போதும். ஏன்னா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இதை வதக்குனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும். நான் ஒரு 8 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த உடச்ச பருப்புனால 8 ஆட் பண்ணுறேன். நீங்கள் முழு பருப்புனா 4 பருப்பு ஆட் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். முந்திரி பருப்பு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு குளுகுளுப்பு தன்மை தரும். அதுக்காக நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இந்த கிரேவி வந்துட்டு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டிக்குள்ள நான் பண்ணுறேன். 4 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் பண்ணுற இதே குவான்டிட்டியில் நீங்கள் பண்ணிங்கன்னா கிரேவி கரெக்டாக இருக்கும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அரைச்சதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அகெயின் மறுபடியும் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணும். ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப காய விட்டுறாதீங்க, கறியிருச்சுன்னா நல்லாவே இருக்காது. அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எல்லா கிரேவிலையும் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்பாங்க. அது சேர்த்தா தான் அந்த கிரேவி சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணணும். ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். கொத்தமல்லி பொடி, வத்தப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம ஊற்றிக்கணும். அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருங்க.
கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி ஊற்றிடலாம். அலம்பி ஊற்றியாச்சு. இப்போ இதோட நம்ம அரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது. நம்ம 10 நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்க விடணும். அதுக்காக நம்ம அரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டியில் பண்ணுறதுனால அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் இதோட கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும். நான் அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது. சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். கிரேவி சூப்பராக வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல ஸ்டார்டிங்கில் பன்னீரை, அந்த பன்னீரை இதோட ஆட் பண்ணிடலாம். வதக்கி வச்சிருந்த பன்னீரை இதோட ஆட் பண்ணிடலாம். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதை அகெயின் மூடி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவி சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஸ்வீட்னஸ் தர்றதுக்காக இதில் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் சேர்ந்து அந்த பன்னீர் கிரேவி சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. ஒரு கடாயில் ஊற்றி வச்சுருங்க. சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். குட்டீஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பன்னீர் ரொம்ப சத்து வர அடிக்கடி கண்டிப்பாக சேர்க்கணும். சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.